ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். நான் இந்த அரிசி தான் இட்லிக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அரிசியை நம்ம தனியாக தான் ஊற வச்சுக்கணும். அதனால் இந்த பாத்திரத்தை தனியாக வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பவுலில் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு மட்டும் 1/4 கப் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடை தோசை நல்லா கலராகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இது கூடவே 1/4 கப்பில் பாதி அளவு மட்டும் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலான வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு தனியாக ஊற வச்சுக்கலாம். பருப்பு வகைகள் எல்லாமே அவ்வளோ நேரம் ஊறணும்னு கிடையாது. ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். அதனால் செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை மறந்துடுவீங்க அப்படின்னா இப்போவே தனித்தனியாக நீங்கள் 5 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிருக்கு. பருப்பு ஊற வைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுட்டு அப்போ அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாய் மட்டும் சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் பல்ஸ் மோடில் இதை ஒரு 2-3 முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தோன்னா போதும். இந்த டைமில் இது மேலேயே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 5-6 முறை நல்லா சுற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடை தோசை மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, அப்புறம் வலுவலுன்னு ஆகிடும். இப்போ நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அடை தோசை நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் பவுலில் மாற்றினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, கை வச்சு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே செஞ்சிடலாம். ஆனால் ஒரு 1 மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இப்போ ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு லைட்டாக புளிச்சு வந்திருக்கு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது இந்த அடை தோசை மாவில் சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடை தோசைக்கு முருங்கைக்கீரை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால தான் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் மாவை ரெடி பண்ணிவிட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அடை தோசை செய்கிறதுக்காக தோசைக்கல் சூடுபடுத்திக்கலாம். கல் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி இருந்துச்சு அப்படின்னா தேய்ச்சி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடை தோசை கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றுறதுக்கு வரும். ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு தோசை நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும்.
இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்கு. இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.